வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. ஆகர்ஷண சக்தி ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். ஆகர்ஷண சக்தி அப்படின்னா பவர் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த பவர் ஆஃப் அட்ராக்ஷனை எப்போவுமே நம்ம ஸ்டேபிளாக நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். சன் அண்ட் த கேவ், சூரியனுக்கும் குகைக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன். சூரியன் சொல்கிறாங்க, எனக்கு எப்போவுமே மேலேயே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல, இங்கேயே இருக்கிறதுக்கு நான் உன்கிட்ட வரட்டுமா, குகைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி குகை அந்த கேவ் சொல்லுது, நானும் இங்கே தான் இருக்கேன், அதனால் நான் மேலே உன்கிட்ட அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ரெண்டு பேரும் இடம் மாறுறாங்க. சூரியன் அந்த குகைக்குள்ளே வருது, குகை அந்த சூரியத்துக்கிட்ட அவ்வளோ தூரம் போகுது. அப்போது அந்த குகை சொல்லுது, இங்கே எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, என்ன ஒரு மாற்றத்தை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் சூரியன் அந்த குகைக்குள்ளே போனதுக்கு அப்புறமே எனக்கு இங்கே ஒன்றும் டிஃப்ரென்ஸே தெரியல, மாற்றமே தெரியல, நான் என் இடத்துல எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு நான் உணர்றேன், இங்கே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு அந்த சூரியனுடைய பதில். அப்போது அந்த சூரியன் எங்கே தான் போனாலுமே இட் ஸ்டார்ட்ஸ் illuminating த பவர். வெளிச்சத்தை பரப்புற ஒரு தன்மை இருக்குதான். எங்கே ஒரு டார்க்னஸ்குள்ளே போனாலும் சூரிய ஒளிப்பட்டால் என்னாகும், வெளிச்சம்தான் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த சூரியன் போகிற இடத்துலலாம் இட் ஸ்டார்ட்ஸ் illuminating. இதுதான் டார்க்கான, அதாவது இருளையே இருக்கிறவங்க, இங்கே இருளில் இருக்கிறவங்கன்னு சொல்லும்போது மனம் சம்பந்தம் தான். நம்ம எப்போவுமே இருண்ட மனம், எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸு, எதுவுமே நமக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சே இல்லாமல், எந்த ஒரு சேலஞ்சஸையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மனம் அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளே போக தான் செய்யுது. அப்போது அதுலேயே ப்ளீஸ் டோன்ட் dwell அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுலேயே நிரந்தரமாக நம்ம கூடி இருக்காமல் அதிலிருந்து நாம் இந்த சன் மாதிரி, சூரியன் மாதிரி we have to be the illuminating factor. மற்றவங்களுக்கு நம்மளால் அந்த வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு தன்மை நமக்கு வரணும். சரி, இப்போ இதுதான் பவர் ஆஃப் அட்ராக்ஷன், இதுதான் ஆகர்ஷண சக்தி. நாம் நம்மளை எவ்வளோ பவர்ஃபுல்லாக பாசிட்டிவாக வச்சுக்கிறோமோ நமக்கு மட்டும் இல்லைங்க, நாம் போகிற இடத்துலையும் யாரெல்லாம் பார்க்குறோமோ, எங்கெல்லாம் போகிறோமோ அவங்களுக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் உண்மையான ஆகர்ஷண சக்தி. சரி, இப்போது இந்த ஆகர்ஷண சக்தியை நாம் நம்ம வீட்டில் அதிகம் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் சொல்கிறேன். இது எர்த் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு மெத்தட். இப்போது இந்த மாதிரி ஒரு மட் பாட்டை, அதாவது ஒரு மண் பானை சின்னதாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் ஒரு மட் பாட் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நான் சொல்கிற விஷயங்கள், இப்போ சில இன்க்ரீடியன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ரெட் கிளாத்தில் நீங்கள் கவர் பண்ணி ரெட் த்ரெட்டில் டை பண்ணணும். இதை டை பண்ணி நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா, உங்களோட பூஜா ரூமில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. அடுத்த நாள் எடுத்து உங்களோட வார்ட்ரோப், கேஷ் பாக்ஸ், நீங்கள் தொழில் செய்கிற இடம்னால வியாபார ஸ்தலம், அந்த ட்ராவில் அங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். சரி, இந்த மட் பாட் மட் ஆல்வேஸ் கனெக்டட் வித் த எர்த் எனர்ஜி தான். ஸோ நேச்சரோட மேனிஃபெஸ்டிங் பவர் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இது கூட நீங்கள் சில தானியங்கள் இதில் சேர்க்குறீங்க. இப்போது முதல்ல இந்த பாட் எடுத்துட்டுறீங்க. இந்த பாட் எடுத்துட்டு இந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் 5 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், 5 நம்பர்ஸ் அதுக்குள்ளே போடுறீங்க. இப்போ எனி கண்ட்ரி காயின்ஸாக கூட இருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த காயின்ஸ் உள்ளே போட்டுடுறீங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இது முடிக்கிற வரைக்கும் ஒரு சாண்டிங் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சாண்டிங் என்ன அப்படின்னா, மணி ஃப்ளோஸ் ஃப்ரீலி அண்ட் ஈஸிலி டு மீ அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ் இன் மை லைஃப். இந்த 2 வாக்கியங்களுமே நீங்கள் இந்த ஃபுல் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஸோ முதல்ல 5 ரூபாய் காயின் 5 போடுறீங்க, அது போடும்போதும் இதே தான் சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறமா இந்த பாட்டில் 5 தானியங்கள், 5 தானியங்களை தனியாக ஒரு கப்பில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த 5 தானியங்கள் என்னென்னா, இப்போ கோதுமை, பாசிப்பயிறு, சோளம்,
உளுந்து, கொண்டக்கடலை இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிறது. இது எல்லாமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்லி கூட போடலாம். பக்வீட்டுன்னு சொல்லுவோம், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது 5 எடுத்துக்கோங்க. 5 கிரெயின்ஸ் எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு கப்பில் எல்லாமே போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மண் பானைக்குள்ளே நீங்கள் போடுறீங்க. நீங்கள் போடும்போது சொல்லிக்கிட்டே போடுறீங்க, மணி ஃப்ளோஸ் ஃப்ரீலி அண்ட் ஈஸிலி டு மீ, ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் ஃபைனான்ஷியல் பிளெஸிங்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இந்த எர்த் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து இட் வில் அட்ராக்ட் ப்ராஸ்பரிட்டி. அதனால தான் இது சொல்லிக்கிட்டு இந்த மட் பாட்டில் போடணும். அதுக்கப்புறம் இதை வந்து ரெட் கிளாத்தில் நீங்கள் சுற்றி வச்சு அது மேலே வந்து ஒரு ரெட் சின்ன ஒரு த்ரெட் இல்லை கயிறில் வந்து கட்டி வச்சிடுங்க. இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே நீங்கள் இதை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கலாம் அந்த கிரெயின்ஸ் வந்து வில் அப்சார்ப் த எனர்ஜி. உங்களோட வாக்கியங்களில் இருக்கிற எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இது ஃபுல்லுமே இப்போ இந்த மட்பாட் ஃபுல்லுமே இது வந்து எனர்ஜைஸ்டு. நீங்கள் இந்த சிம்பிள் ப்ராசஸ் தான் பண்ணுறீங்க, ஆனால் ஆகர்ஷண சக்தி ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்தாச்சு. இதை நீங்கள் உங்களோட பூஜா ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வார்ட்ரோப்ஸில் உங்கள் தொழில் செய்கிற இடம்லாம் நீங்கள் வைக்கும்போது எவ்ரிடே நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இதுக்கு ஒரு தூப் மட்டும் காட்டுறீங்க. ஊதுபத்தி மட்டும் காட்டிட்டிங்கன்னா போதும். ஊதுபத்தி காட்டும் போதும் இதே வாக்கியங்கள், இந்த 2 வாக்கியங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் த எனர்ஜி. அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த சூரியனை போல் நீங்கள் வந்து எப்போவுமே இல்லுமினேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் செய்கிறது. ஸோ இதில் கேரி த ஹெவன் வேர் எவர் யூ கோ. எங்கே போகிறோமோ நாம் லெட் அஸ் கேரி த ஹெவன். அதனால் மற்றவங்களுக்கும் அதிகமான ஒரு ப்ராஸ்பரிட்டி, சந்தோஷம் எல்லாமே உங்களால் கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த ஆகர்ஷண சக்தி ப்ராக்டிஸ் நம்ம செய்கிறோம். ஸோ இது நீங்கள் வந்து செய்யும்போது இது நீங்கள் ஒரு 90 days நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது நீங்கள் பார்க்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. பண ரீதியாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது, இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ், உங்களுக்கான ஒரு விஷஸ் இருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.